இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்புவோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் இங்கே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்க பார்க்கிறோம். அது பாலும் தேனும் ஓடுகிற இனிப்பான ஒரு தேசம், நல்ல தேசம், விசாலமான தேசம். இந்த 3 குறிப்புகளை தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பிரசங்கமாக கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து பல்வேறு விளக்கங்களை கொடுத்து தங்களை தாங்களை கெடுக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஜீவியம் வனாந்தரம், சிலுவை, கஷ்டம், கசப்புன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இனிப்பான ஜீவியம், அது நல்ல ஜீவியம், விசாலமான ஜீவியம். கர்த்தர் தான் கரெக்டாக இருக்க முடியும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எல்லாரும் சொல்லுவோம், என்ற கிறிஸ்தவ ஜீவியம் அது பாலும் தேனும் ஓடுகிற இனிப்பான ஜீவியம், அது நல்ல ஜீவியம், அது விசாலமான ஜீவியம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். தேவனுடைய மக்களே, கிறிஸ்தவ ஜீவன் வந்து கிறிஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம், தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்போதும் தேவன் பக்கத்தில் சாய்ந்து நிற்கணும். அந்த பிரசங்கியார் என்ன சொன்னார், இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்க ரொம்ப முக்கியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். காரணம், இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்க போகிறது. என்ன நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதை கண்ட பிரசங்கத்தையும் கேட்கக்கூடாது, கண்டதையும் மனதில் வைக்கக்கூடாது. வார்த்தை அருமையானவர்களே, முதலிடத்திலே வைத்தோமானால் கர்த்தர் நம்மை முதலிடத்திலே வைப்பார். என்னை கனம் பண்ணுகிறவன் நானும் கனம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் கனம் பண்ணுகிறது என்ன? அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறது. ஏன் வார்த்தை சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இன்றைக்கு அநேர் தேவனை கனம் பண்ணுறதுன்னு சொன்னால் பாருங்க, கையை குப்புறதும் கண்ணை மூடுறதும் நெடுமுழங்கால் நிற்கிறதும் இதுதான் கனம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அருமையான வார்த்தைக்கு முன்னாலே செவி சாய்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் ஆமேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே இன்னொரு அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை. அருமையான கவனிங்க, இந்த நிலையிலே வளரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் நல்ல தேவன். ஆகவே அவர் கொடுக்கிற இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். அருமையான, அது விசாலமான வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும், அது இனிப்பான வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அவர் இனிப்பானவர், அவர் விசாலமானவர். சிலுவையில் எல்லா இடுக்கங்களையும் நெருக்கங்களையும் கசப்புகளையும் தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லா விசாலத்தையும் தந்திருக்கிறார். காரணம், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் தேவையெல்லாம் கர்த்தாவின் மனதை திறந்துவிடும். உண்மை என்னார்ந்து அறிந்து கொள்ளும்படி இன்னும் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யும். அருமையானபடி, ஆகவே கிறிஸ்தவ ஜீவியத்திலே இன்றைக்கு கசப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு இனி இனிப்பு தான், கசப்பு இல்லை. எனக்கு இனி நன்மைதான், தீமை இல்லை. எனக்கு இனி விசாலம்தான், எனக்கு இடுக்கம் இல்லை. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். என்றால் பொதுவாக இன்றைக்கு ஒரு கருத்து, நன்மையும் தீமையும் கலந்தான் கிடக்கும் பிரதர். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கசப்பு, அதான உலகம். அதுதான் உலகம், அது வேதம் கிடையாது. கவனியங்கள், உலகத்தில் இன்றைக்கு இனிப்பும் கசப்பும் கலந்தான் கிடக்குது. ஆனால் வேதம் கிடையாது. எல்லா கசப்புகளையும் கல்வார்ச்சியிலையும் ஒட்டுமொத்தமாய் தன்மையில எடுத்து போட்டுக்கொண்டு இனிப்பை மாத்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. இதான் காஸ்பல், இதான் நற்செய்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் அவர் தன்மையிலே போட்டுக்கொண்டு உனக்கு விசாலத்தை மாத்திரம் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் சுவிசேஷம். தேவனுடைய மக்களே, எல்லா தீமைகளின் தன்மையிலே அவர் போட்டுக்கொண்டு நன்மையை மாத்திரம் உனக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் பழைய பாட்டிலே இதை தீர்க்க தரிசனமாக கண்டவன் சொன்னான், நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், தொடரும்.
நன்மையும் தீமையும் தொடரும் சொன்னா அது காஸ்பல் கிடையாது அருமையானவர்களே, அது நற்செய்தி கிடையாது, உலகத்துல தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அருமையான தேவனுடைய மக்களை, கர்த்தர் சொல்கிறாரு நன்மை மாத்திரம்தான் உனக்கு. அருமையானவர்களே, கர்த்தரை நாம் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? எல்லா தீமையிலையும் அவர் எடுத்துக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு நன்மை மாத்திரம்தான் உனக்கு. அருமையானவர்களாகவே நாட்களிலே சத்தியத்தை அறிந்து கொள்வோமானால் நல்ல எதிர்காலம் நம்முடைய பங்காக மாறும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நன்மைகளை செய்ததற்கு காரணம் அவருடைய அன்பு, அவருடைய அநாதி இரக்கம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன். அருமையான, ஏன் கர்த்தர் இவர்களுக்கு இந்த நன்மையெல்லாம் செய்தார்னு சொன்னா, அநாதி காலத்திலிருந்தே கர்த்தருடைய அன்பு அவன் மேலே விழுந்து விட்டது, அவருடைய இரக்கம் அவன் மேலே விழுந்து விட்டது. அவர்கள் மேலே மாத்திரமல்ல நம்ம மேலேயும் விழுந்திருக்கிறது. இது நமக்கு பொருந்தும், அதற்காகத்தான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அருமையான தேவன் ஒரே தேவன் தான், ஒரே திட்டத்தை தான் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை இஸ்ரவேலில் ஆரம்பித்து நம்மேலே முடிக்கிறார். அவங்க வேற, நாம வேற கிடையாது. அவர்கள் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர், நம்ம புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் என்பதை திட்டமாய் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும், எல்லாம் சத்தமாசிங்க, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவன் நற்றவர்களுமா இருந்தீர்கள். கவனிங்க, அக்காலம் இக்காலம் என்று பவுல் இங்கே பேசுகிற பார்க்கிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தீர்கள் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இதை எழுதுறாரு. கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும்போது அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு நீங்கள் புறம்பாய் இருந்தீர்கள். இப்போ இக்காலத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு உள்ளே இருக்கிறீர்கள். காணி ஆட்சின்னு சொன்னா உரிமை, அதிகாரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்ற அந்த உரிமைக்கு நீங்கள் வெளியே இருந்தீர்கள். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேலர் என்ற அந்த அதிகாரத்தை, உரிமையை நீங்கள் என்ன செய்தீர்கள்? உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே வேதம் திட்டமாய் சொல்கிறது, நாம் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். தேவனுடைய திட்டமெல்லாம் ஒரே திட்டம்தான். இதெல்லாம் விளங்கும் போது தேவன் மேலே அன்பு பெறுகிறது. தேவன் ஒரு குழப்பவாதி கிடையாது. பாருங்க அருமை, அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நாம் சொல்லுகிறோம். ஒன்றை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அது நம்முடையது. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நமக்கு பொருந்தும். அந்த உடன்படிக்கையை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும்படி, உறுதிப்படுத்தும்படி இயேசு சிலுவை ஏறி ரத்தத்தை சிந்தி அருமையான புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்தார். 2 உடன்படிக்கையும் ஒண்ணுதான். கவனிங்கள். ஆகவே நாம் இன்றைக்கு இஸ்ரவேலர் என்ற இந்த உரிமைக்குள்ளே, அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவனுடையவர்கள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் ஆபிரகாமின் சந்ததியான், நான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலன், நான் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரவாளியாக இருக்கிறேன். கவனியங்கள். ஆபிரகாமுடைய சந்ததினா இஸ்ரவேல் சந்ததி, வேற ஒன்றும் இல்லை. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் சந்ததியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற கானான் தேசம் கிறிஸ்தவ ஜீவியம். அது இனிப்பான தேசம், நல்ல தேசம், விசாலமான தேசம். கவனிங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள எல்லாம் படமாக இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ளும்படி, கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் படவிளக்கமாக வைத்திருக்கிறார். அருமையான, அன்றைக்கு அவர்களுக்கு படவிளக்கமாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு அது மெய்ப்பொருளாய் கல்வாரி மூலமாக மாறி இருக்கிறது. கவனிங்களாகவே நான் கர்த்தர், நான் மாறாதவர். இஸ்ரவேலுக்கு என்ன உயர்ந்த திட்டங்களை வைத்தாரோ, இனிப்பின் திட்டம், நல்ல திட்டம், விசாலத்தின் திட்டம், அதே திட்டம் தான் அன்றைக்கு நமக்கு. அவங்களுக்கு இனிப்பு, நமக்கு கசப்பும் இல்லை. அவங்களுக்கு விசாலமும், நமக்கு இடுக்கமும் இல்லை. இன்னைக்கு பிரசிங் மாதிரி எல்லாத்தையும் இடுக்கமாக்கி போட்டார்கள். காரணம், இவருடைய மனதை பிசாசு இடுக்கமாக்கிட்டான். காரணம், ஒரு பிரசங்கியை கெடுத்தா பல்லாயிரக்கணக்கான விசுவாசிகள் கெட்டுப்போவார்கள். பிசாசுக்கு தெரியும்.
பிசாசு வீரம் கிடையாது, அவன் மகா பெரிய தந்திரசாலின் பைபிள்ல போட்டிருக்குது. கவனிங்கள், சத்தியத்தை விட்டு மனதை லேசா அப்படி திருப்பிட்டா போதும். இவர்கள் உபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சினிமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அருமையான தேவன் வார்த்தைக்கு தான், சத்தியத்துக்கு தான் முதல் இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியிலே ஜெபம் இருந்தது, அந்த ஜெபம் தேவனாக இருந்ததுன்னு போல. ஜெபத்தை நாம் குறைத்து பேசவில்லை, ஆனால் ஜெபத்திற்கு தேவன் முதலிடத்தை தரவில்லை, வார்த்தைக்கு முதலிடத்தை தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ சமுதாயம் எங்க பார்த்தாலும் சங்கரி ஜெபமும், விழிப்பு ஜெபமும், உபவாச ஜெபமும், ஜெபத்துக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறது. வார்த்தையை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, ஆவைத்தான் வாழ வேண்டிய அளவுக்கு வாழவில்லை. தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சத்தியம்தான், வார்த்தை தான் முக்கியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஒரு பிரசங்கியுடைய மனதில் வார்த்தை குறித்த ஒரு தெளிவு இல்லாம லேசா பிசாசு திருப்பிட்டான்னா அந்த சபை பூராவும் அருமையான ஆசீர்வாதத்தை இழந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தான் எங்க போறோம், என்னத்தை கேட்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். என்ன கேட்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தின்படி உனக்கு என்ன செய்யும் ஆகும். என்னத்தையும் கேட்டுக்கிட்டு ஜெபிச்சு நல்ல எதிர்காலத்தை வாங்கிட முடியாது. கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த கேள்வி நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அது நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணாமலே நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். இதான் கிறிஸ்தவ ஜீவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேர்வை சிந்தி ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு கத்தர் கையை போட்டு ஒடிக்கிறது இல்லை கிறிஸ்தவ ஜீவியம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் தப்பான வழியில போய் கொண்டிருக்கிறார் தேவன மக்களே. அதான் மற்றவங்க செய்யறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, நின்று சிந்திக்க வேண்டும். வார்த்தைக்கு ஒத்திருக்குதா, சத்தியத்துக்கு ஒத்திருக்கிறதா? இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். இந்த நிலையிலே அருமையான வளரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க. ஆகவே ரெண்டு விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவன் அன்பு வைத்தார். ஒன்று தகப்பன் பிள்ளை மேல வைக்கிற அன்பு, அடுத்தது ஒரு மணவாளன் மணவாட்டி மேல வைக்கிற அன்பு. இந்த ரெண்டு ரீதியிலே கர்த்தர் இஸ்ரவேலை நேசித்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலைவேளை முதலாவது அன்பை குறித்து ஒரு சில வசனங்கள் நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22. அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், எல்லாம் சத்தமாசிங்க, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் என் சேஷ்ட புத்திரன். அநாதி அன்பு. கவனிங்க, ஒரு தகப்பன் இன்னைக்கு பிள்ளை மேல வைக்கிற அன்பை காட்டிலும் தேவன் இஸ்ரவேல் மேலே அன்பு வைத்தார். இன்றைக்கு தேவனுடைய சபையின் மேலே அன்பு வைத்திருக்கிறார். எந்த ரீதியில்னு சொன்னா, பெத்த பிள்ளைங்கிற ரீதியில் அருமையானே கர்த்தர் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சேஷ்ட குமார்னு சொல்றாரு, எனக்கு பிறந்த முதல் பிள்ளை என்று இஸ்ரவேலை அவர் குறிப்பிட பார்க்கிறோம். அவைதான் பல சமயங்களிலே இஸ்ரவேல் தப்பு பண்ணாங்க. அதன் மத்தியிலும் அருமையானே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார், இறங்கினார். அருமையானே, இன்றைக்கும் நமக்கும் அவருக்குள்ள ஒரு உறவு தகப்பன் பிள்ளை உறவு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் கர்த்தர் சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிள்ளைகள் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால கர்த்தர் அப்படி செய்யறது இல்லை. அவர் தகப்பனாய் இருக்கிற அப்படின்னாலே அவருடைய அநாதி சிநேகம் அப்படி செய்ய வைக்கிறது. எப்போதும் ஒரு உணர்வு இருக்கணும். நம்முடைய தகுதி இல்லை கர்த்தாவே, இது என்னுடைய தகுதி இல்லை, இது உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய உள்ளம், அது தகப்பனுடைய உள்ளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஃபாதர்ஹுட்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். தகப்பன், அப்பா பாசம்னு சொல்றாங்க பாருங்க. இந்த அப்பாங்கிறதே இதெல்லாம் பரமபிதாவின் தான் வந்திருக்கிறது என்று எபேசியருடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. கவனிங்க, உங்க நாமத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. என்ன நாமம்னா ஃபாதர், அப்பா. ஒரு குடும்பத்துக்கு அப்பா தான் அருமையானே தலைவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பற்றி அவர் பேசுறாரு. இந்த அப்பாங்கிற பேரு பரமபிதானத்திலிருந்து தான் தொன்று தொட்டு அப்படியே இறங்கி வந்திருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு பொல்லாதவன் கூட அவன் பிள்ளைன்னு சொல்லும்போது ஒரு பாசம் அவனுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அவன் பிள்ளைன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அறியாத பாசம் இருக்கிறது. இது பிதாவாகி தேவனுடைய
அன்பு மனுமக்களிலே அருமையால் ஊற்றப்பட்டிருக்கிறது தகப்பன் பிள்ளை பாசம். ஆகவே இன்றைக்கு அன்பா இருக்கிற எந்த தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு அன்புள்ளவர் தான் இந்த தகப்பன் என்பதை மனதிலே முதலாவது கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஜெபம். கவனியுங்கள், அவருக்கு இரக்கமே இல்லை, ஏதோ கொடூரமானவன் நினச்சிக்கிட்டு கடந்து போராடுறதும் கண்ணீர் விடுறதும் முக்கியம் இல்லை. அவர் அன்புள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு முழங்கால் படிய ஜெபத்தை ஆரம்பிக்கிறது தான் சரியான ஆரம்பம். அது நல்ல பதிலில் கொண்டு வரும். நம்ம செய்கிறதெல்லாம் சரி கிடையாது. கவனியுங்கள், ஆகவே எல்லா தகப்பனை காட்டிலும் பாசமுள்ளவர் தான் இந்த தேவன். எப்பொழுது இருந்து அப்படியே பாசம் ஆரம்பித்தது? அநாதி காலத்திலிருந்தே பிள்ளைகள் மேல ஒரு அன்பு அவருக்கு. கவனிங்க, அவர்களுக்காக இந்த பூமியே அவர் படைத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு காக்கா குஞ்சியோட பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன குச்சை வச்சு உயரமான மரக்கடையில் ஒரு கூட்டை கட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு திருப்தி இல்லை, ஓடி போய் பஞ்சுகளை தூக்கிட்டு வருது, இறகுகளை தூக்கிட்டு வருது, எல்லாம் நல்ல மென்மையாக்கி அதுக்கப்புறம் தான் குஞ்சுகளை பெற்றெடுத்து அதில் வைக்குது. இந்த தாய் பாசம் தகப்பன் பாசம் எங்கிருந்து வந்துச்சுன்னா தேவனுக்கு வந்திருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காக்காய்க்கே இவ்வளவு பாசம் இருக்குன்னு சொன்னா நம்முடைய தேவனுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, விழுந்து போன ஒரு அன்பற்ற உலகத்தை நாம் வாடுகிறபடினாலே அருமையான இந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு விசுவாசிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதான் பிரச்சனை. அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவோட மனதை திறந்து விடும். இருக்கிற பிரகாரமா உண்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவர். எப்படியோ நினைக்காதபடி என் எண்ணங்களை சரியாக்கும். அன்பை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இது நல்ல ஆரம்பத்தை அருமையான ஜெபத்தில் உங்களுக்கு கொடுக்கும், துரிதமான பதில்களை கொண்டு வரும். காரணம், அன்பின் தேவனோடு கூட ஒரு அன்பின் பிள்ளை செய்கிற ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்பு தான் ஜெபம். கருகலான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு காரியத்தை 100 நேரம் கேட்டால் தான் அவர் தருவார் இல்லை. அருமையால அப்படி நாம் நினைத்து கொண்டோம். இன்றைக்கு அப்படி நடப்புல அப்படி இருக்குது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆதாம்ங்கிற அவருடைய பிள்ளை, ஆதாமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே. ஆதாம் தேவனுடைய குமாரன், மனுஷன் தேவனுடைய குமாரனாக பிறப்பிக்கப்பட்டான். காரணம், ஒரு தௌப்பங்கிற ஒரு பாசம் அநாதி காலத்திலிருந்தே அவருக்குள்ளே இருக்கிறது. இந்த பூமியை காக்கா எப்படி அழகான ஒரு கூட்டை, நல்ல வசதியான கூட்டை கட்டி அதுக்கப்புறம் குஞ்ச கொண்டு வருதோ, அதுபோல இந்த பூமியை அருமையானே நல்ல மனுஷன் வாழுறதுக்கு வசதியாக கர்த்தர் உருவாக்கி அங்கே கொண்டு இந்த மனுஷன் நினைச்சதாரு குடியேற்றினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் இன்னைக்கு 3ல் குடியிருந்தான்னா அப்படி பறந்துக்கிட்டே இருப்பான், ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஒரு 10-15 கெமிக்கல் எல்லாத்தையும் அடைச்ச ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிட்டு தான் அவங்க அங்கே உயிரோட இருக்க முடியுமாம்மா. ஆனால் இங்கே பனினை கட்டி போட்டுட்டு நல்லா வெத்து உடம்புல என்ன செய்யலாம், இருக்கலாம். காரணம், அப்பா அருமையானே வசதியாக அமைத்த கூடு இது மனுஷனுக்கு. கவனிக்கிறதெல்லாம் நினைக்கணும். ஆகவே நம்ம உலக பிராரமான தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு அருமையானே அன்புள்ளவர் தான் அந்த தேவன். தேவாவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு தேவை கட்டுப்படியான போராட்டமான ஜெபம் இல்லை. இன்றைக்கு தேவை இந்த அன்பின் தேவனை குறித்த அறிவு. சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை எல்லா ரீதியிலும் என்ன செய்யும், விடுதலையாக்கும். சத்தியமாவது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். தேவன் தான் சத்தியம். தேவனை குறித்த அறிவு தான் சத்தியம். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்கிற அறிவு தான் இந்த உலகத்திலே பெரிய பொக்கிஷம். அருமையானே, அது பொன்னையும் வெள்ளியும் கொண்டு உன் காலில் ஒன்று கொட்டும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஞானம் என்று வேதம் போதிக்கிறது. ஞானம் வரும்பொழுது வலது கையில் தீர்க்காயசையும் இடது கையில் செல்வத்தையும் சுமந்து கொண்டு வருதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவைதான் மக்கள் இந்த நாட்களில் ஞானத்தை விரும்ப வேணும். அருமையானே, அதை ஆசைப்படணும். சாலமோன் ஒரு வாலிபன் படுத்திருக்கிறான். திடீர்னு கர்த்தர் சொப்பனத்தில் வந்தாரு. வந்த உடனே அவன்கிட்ட கேட்டாரு, நீ விரும்புகிறது என் இடத்துல கேள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் 18 வயசு பிள்ளைகிட்ட வந்து கடவுள் இந்த மாதிரி கேட்டா 70 வச்சிருக்காங்க லிஸ்ட்டு. என்னத்தை கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. இப்போ எதை கேட்கறதுங்க தான் பிரச்சனை. இவங்க யோசித்து முடிக்கிறதுக்குன்னா அவர் போயிடுவார். கவனிங்க, தூங்கிட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷனே கொடுக்காம கர்த்தர் திடீர்னு வந்தார். என்ன வேணும் கேட்டது, கர்த்தாவை ஞான இருதயத்தை எனக்கு தாரும். சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது. கர்த்தர் சொன்னாரு, ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், அது மாத்திரமல்ல கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு என்ன செய்தேன், தந்தேன். உலகத்தில் எவனும் உன்னை போல பணக்காரன் இருக்க போறது இல்லை. அருமையில கவனியங்கள் நாட்களிலே ஞானம் என்பது என்ன?
தேவன், அவரை குறித்த அறிவு, அவருடைய ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற வெளிச்சம், இவைகள் தான் உலகத்திலே பெரிய பொக்கிஷம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, சாலமோனை போல ஒரு ஐஸ்வர்யவான் அகில லோகத்திலும் இல்லை. இன்னைக்கு காலமாக நான் வார்த்தை பாருங்க, எல்லா ராஜாக்களையும் காட்டணும் பெரிய பணக்காரனாக இருந்தான்னு போட்டிருக்கு. வெள்ளி அவனுடைய காலத்திலே ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வெள்ளி கல்ல மாதிரி நினைச்சாங்களாம், வேண்டாம் கல்லுன்னு சொல்லி மிதிச்சிட்டு போனாங்களாம். பாருங்க, அவ்வளவு செல்வம். காரணம், ஞானம் செல்வத்தை கொண்டு வந்து காலில் கொட்டும். இந்த நாட்களாகவே தேவனுடைய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஒரு தாகமும் இது உங்களை உந்தி தள்ளுமானால் நீங்கள் ஏழையாக இருக்க முடியாது, நீங்கள் கேலி பொருளாக இருக்க முடியாது, கனவீனமானவர்களாக நீங்கள் இருக்க முடியாது, கனம் பொருந்தினவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். காரணம், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுறதுனா என்ன? முழங்கால் இப்படியே ஓடி கூப்பாடு போட்டு இருக்கிற தேவனுடைய மக்களே, தேவனை அறிய வேண்டும் என்ற புஸ்தகத்தில் அப்படியே தாகமாக இருக்கின்ற ஒரு நிலை, அது நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். ஏதான் சகிதக்கான தாவித்து சொன்னான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்யறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். வேதம்னா என்ன? தேவனை குறித்த அறிவு இதன் மூலமாக வருகிற தேவனுடைய மக்களை. இது கிறிஸ்தவ மத பக்தி புஸ்தகம் கிடையாது. வேகமா 10 அதிகாரத்தை வாசிக்கிறது இல்லை. கர்த்தாவை உண்மை இன்னார்னு கண்டுகொள்ளும்படி இந்த புஸ்தகத்து மூலமாக எனக்கு கண்ணை திறந்து விடும், ஞான வெளிச்சத்தை தாரும், பார்க்காத பார்க்க எனக்கு உதவி செய்யும். அருமையான கவனிங்கள், செய்யறதெல்லாம் இது வாய்க்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31:20. எப்ராயிம் இஸ்ரவேலை பற்றி பேசுறாரு. சத்தமாஜிங்க. எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. கர்த்தர் பேசுறாரு பாருங்க. பிரியமானன்னு சொன்ன உடனே எப்ராயிம் தப்பே பண்ணல. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா யோபு தப்பே பண்ணல, கடவுள் தான் தப்பு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மக்கள் தலையில நிற்காங்க. தப்பு பண்ணாத எவனுமே கிடையாது. திட்டமா சத்தியம் இந்த மனதை நல்லா கழுவுங்க. தப்பு பண்ணாத மனிதன் எவனுமே கிடையாது, ஒரே ஒருவர் தான், அவருடைய பேர் இயேசு. இந்த அறிவு வரும் பொழுது அருமையான கவனிங்க, கர்த்தர் கொடுக்க வேண்டிய இடத்த கர்த்தர் கொடுப்போம், யோபு வைக்க வேண்டிய இடத்துல யோபு என்ன செய்வோம்? வைப்போம். எப்ராயிம் தப்பே பண்ணாதனால இல்லை, ஆனால் ஆண்டவருடைய அன்பின் உள்ள தகப்பனுடைய உள்ள அவர் பேசுறாரு பாருங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இன்னைக்கு உன்னையை பார்த்து கர்த்தர் தான் சொல்றாரு, உனக்கு தெரியுமா? அதான் கேள்வி. இப்போ என்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு பாஸ்டர்? அவர் சொல்றாரு, உன் பேரை போட்டுக்க. அவர் சொல்றாரு, அருமையான குமாரனே, எனக்கு பிரியமான பிள்ளையே. பாஸ்டர் கர்த்தர் கழுத்தை ஒடிச்சு போடுவாரு, அடிச்சு ஆஸ்பத்திரியில் போட்டுருவார் தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். மனம் திரும்புங்கள், உங்கள் மனம் பொய்தாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கவனியுங்கள். ஏன்னா கர்த்தருடைய மரியாதையை கெடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் தான் பிசாசு செய்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும், அதை கெடுத்து விட்டுட்டா அதுக்கப்புறம் அவன் போயிடலாம். இவங்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள் அவனுக்கு தெரியும். அதனால தான் அறிவு என்பது ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஓசியாவின் புஸ்தகத்திலே ஓசியா சொல்றான், என் ஜனங்கள் எதனாலே? அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பல ஆண்டுகளாக நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, இதே கட்டுப்பாட்டிலேயே அருமையான பிள்ளைங்கள்லாம் வளர்த்து விட்டுட்டாங்க. ஆனால் அறிவை பற்றி எந்த அறிவுமே கிடையாது பாருங்க. யாரும் அதை சொல்லலை, டச் பண்ணவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் காட்டும் நான் அந்த அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுங்க. என்ன அறிவு? யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த அறிவு இல்லை, தேவனை அறிகிற அறிவு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அறிவு. அருமையான இது பெரிய பொக்கிஷம் பாருங்க. சொடக்கப்படுறவங்களுக்கு வந்துடாது, வந்துடும் நான் சொல்லலை, வாஞ்சிக்க வேண்டும். $2 அருமையானே, அன்பில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தகாரம் பிடித்த பேய்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேய்களுடைய ஒரே முயற்சி, முதலாவது வெளியே இருக்கிற மனுஷன் கல்வாரி அறிந்து கொள்ளக்கூடாது. 2வது கல்வாரி அறிந்து கொண்டு விசுவாசியானவன் கர்த்தருடைய அன்பை என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. இதுதான் அவனுடைய பெரிய திட்டம். அறிஞ்சிட்டான்னா வாழ்ந்துட்டான், அவ்வளவுதான். இது ஒரு குடும்பம், அன்பின் குடும்பம், அப்பா பிள்ளை உறவு. அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ அன்பு எந்த சக்தியும் நிற்க முடியாது. ஆகவே அன்பை அறிந்து கொண்ட ஒரு விசுவாசி தேவன், இந்த கனெக்ஷன், இந்த கூட்டணி, எந்த பிசாசம் ஜெயிக்க முடியாது. அதனால் சாத்தானுடைய தந்திரம் அருமையானே, ராத்திரி பேல ஜெபி, கண்வெளி, சங்கிலி ஜெபம் பண்ணு, உபாசம் பண்ணு, ஆனால் தேவன் இன்னார்னு அறிஞ்சுக்கிடாத.
அவரை பற்றி உள்ள 100 கேள்வி வச்சிரு. அருமையான இது நல்ல எதிர்காலத்தை தராது என்பதை தெரிந்து கொள்ளும் தேவனுடைய மக்களே. ஆகவே இந்த நாட்களிலே இந்த ஜெபம் தேவ அன்பை குறித்த ஒரு வெளிச்சம் இன்னும் நம்மை நிரப்ப வேண்டும். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராது செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இப்ப வாசிங்க. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். அப்ப சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலுக்கு நான் அப்பாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என்னுடைய மூத்த பிள்ளையா இருக்கிறான். அதுமாதிரி கவனிங்க. ஆகவே தேவனுடைய ஒரு பாச உள்ளத்தை இந்த நாட்களிலே நம்ம இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஓசியாத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது தேவன் என்ன செய்தாரு? அது மாதிரி நேசித்தார். இளைஞனாக இருந்தபோது நேசித்தார். பிறகு அவனுக்கு வயசாயிட்டோடனே அவனை வெறுத்துட்டாரு. அப்படி இல்லை. காரணம் அவருடைய அன்பு அனாதி அன்பு, மாறாத அன்பு. அருமையானுடைய இளைஞனாக இருக்கும்போது நேசிக்கிறார், பெரியவர்களாகவும் நேசிக்கிறார், சாக போகும்போது முதிர் வயதிலையும் இந்த தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இதுதான் நம்முடைய சொத்து, இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே, தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நமக்கு அடைக்கலம் இந்த அறிவு தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சேற்றிலிருந்து என்னை தூக்கினார், கண்மலை மேலே என்ன செய்தாரு? நிறுத்தினார். என்ன கண்மலை உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவாகிய கண்மலை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா கிறிஸ்துவின் அன்பு என்கிற அந்த கண்மலை, அந்த கண்மலையின் மேல் நான் நிற்கிறேன் என்ற ஒரு அறிவு. இவைகள் தான் அருமையானவர்களே, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்திலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களே. ஆகவே தேவன் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். நாம் எண்ணுகிறது காட்டணும் ஒரு 1000 மடங்கு அருமையானவர்களே அவர் நம்மிலே பாசம் வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில தவறுகள் வரலாம், கர்த்தரை மன்னிக்கிறார். வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை பாவங்களை நீக்கி, சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆகவே பாவம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தேவனை குறித்த அறிவு தான் பிரச்சனை. அதுதான் விஷயங்க. இன்னைக்கு மக்கள் யோசிக்கிறாங்க, ஜெப குறைவா இருக்குமோ, உபவாச குறைவா இருக்குமோ. கர்த்தரோட அறிவு குறைவு, அன்பு குறைவு, தேவனோடு உள்ள அந்த ஐக்கிய குறைவு. அன்பு வந்தா தான் அன்போடு கூட பழக முடியும். கவனிங்க. அவருக்கு ஏதோ கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு 4 மணி நேரம் தாரதாரியா கண்ணீர் விட்டு அழுகிறது ஒரு பெரிய அனுபவம் மக்கள் நினைக்கிறார்கள். இல்லை, சுத்த அவிசுவாசம், எல்லாம் வேஸ்ட். அன்பு அன்பு இருக்கிறது. அருமையானே, ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பை வைக்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஜோமன்னானா ஜோமன் இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, அல்ல இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் அவனை சந்திக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மனுஷன் பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏணி வச்சு ஏறலை ஜெபத்தில். தேவனே இவனை தேடி என்ன செய்தார்? வந்தார். இதுதான் ஜெபம். கவனிங்க. ஜெபம் சொல்லும் பொழுது நான் அவர்கிட்ட போராடுறதில்லை, அவர் என்னை தேடி வருகிறார். அவருடைய அன்பின் உள்ளம் பிள்ளை கூட ஒரு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று அது அவரை உந்தி தள்ளுகிறது. ஆகவே தேவதூதருடைய அந்த ஆராதனை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவருடைய குமாரனாகிய ஆதாமை தேடி கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். உள்ள பதியட்டம். இவை எல்லாருமே பெரிய திருப்பங்களை உண்டாகும். ஆண்டவர்கிட்ட போராட போறேன், போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, நான் முழங்கால் பிடிக்கிட்டு இருக்கும்னா நீங்க காத்திருக்கீங்க, என் கூட பேசணும்னு என்னை காட்டில் நீர் ஆசையாக இருக்கிறீர் கர்த்தாவே, பாசமாக இருக்கிறீர். இது ரொம்ப வித்தியாசம். அருமையான, இப்போ கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது பாருங்க. இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதாம் ஜெபித்தான். ஆனால் தேவனுடைய மக்களே, இன்னைக்கு ஜெபம்னா பிரச்சனையை கர்த்தர்ட்ட வைக்கிறது தாங்கிறது பொதுவான ஒரு எண்ணம். ஆதாமுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவன் ஜெபித்தான். கவனிங்க. இன்னைக்கு சில கேட்காங்க, பிரச்சனை இல்லாமல் கடவுள்கிட்ட ஜெபத்தில் வர முடியுமா? ஜெபம்னாலே பிரச்சனையை கொட்டுறதுதானே பிரதர். ஆதாமுக்கு கொட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் ஜெபித்தான்.
கேட்கணும், நல்லா புஸ்தகத்தில் இருந்து ஆழமா பார்க்கணும். என்ன ஜெபித்தான்? அப்பா பிதாவேன்னு சொன்னான். அருமையானே, அவர் சொன்னார் அன்பின் குமாரனேன்னு சொன்னார். பாருங்க, கட்டி தழுவுறது தான் கெட்ட குமாரனை வேதம் சொல்லுகிறது. தூரத்தில் கண்டு கழுத்தை கட்டிக்கொண்டு தவப்ப முத்தமிட்டான் எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இதுதான் ஜெபம். அருமையானே, ஒரு அன்பின் உறவு, ஒரு நெருக்கம், ஒரு ஃபெலோஷிப்பு. தவப்பின் பிள்ளை அருமையானே கட்டி தழுவுற மாதிரி கர்த்தர் இருக்கும்படி ஜெபத்தை வைத்தார். அதான் ஒரிஜினலாக கர்த்தர் வைத்த ஜெபம். ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா அவள் ஜெபித்தான். அவனீங்க அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். தவப்பெண் பிள்ளை உறவு, இதைத்தான் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவ போராட போறேன், முழங்கால் போட்டு யுத்தம் பண்ண போறேன், மறந்து விடுங்கள். யார் வேணாலும் எங்க யுத்தம் பண்ணிட்டு போட்டோம். நாம கர்த்தரிடத்துல அன்பு கூற போறோம், அன்பு செய்ய போறோம். பாருங்க, சொல்றாங்க அன்பு செய்வோம்னு. ஜெபம்னா அன்பு செய்யறது தான். கொஞ்சம் அதாவது கொடுக்கறது, அன்பை கொடுக்கறது கர்த்தருக்கு. அருமையான கவனிங்கள். ஆகவே கர்த்தரை கட்டாயப்படுத்தி காலை திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் அருமையான ஒன்னு இவன் கேட்காமலே கர்த்தர் இவன் கேட்கிறதுக்கும் அதிகமாக அருமையானவர்களே எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார்ன்றது ஆச்சரியமா இருக்குது. 2 பேருக்கு 4 6 தேவையா இருந்தது? 2 பேர் ஒரு 50 லிட்டர் தண்ணி போதும் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும். ஆனால் 4 6 என்ன செய்தாரு? ஓடுன்னு ஓட வச்சாரு. கத்த சொன்னாரு, குடி குழி, மிச்சம் ஓடி தொலையட்டும் போ, நீ அதை பற்றி பாதர் பண்ணாத. நீ செலவு பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் இல்லையா, இது வேஸ்ட் இல்லையா, இந்த ஆர்கன் எதுக்கு வாங்கணும், இது வேஸ்ட் இல்லையா, இத்தனை லைட்டு எதுக்கு வேஸ்ட் இல்லையா. கத்த சொல்ல, விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கர்த்தரின்னார்னு அறிகிற அறிவனிச்சு தேடு, அங்க இங்க இப்படி தேடாத. அதனால கவனிங்கள். ஆகவே இவனுக்கு தேவைக்கும் அதிகமாக கர்த்தர் கொட்டி விட்டாரு. ஓடுது. ஒன்றே அவன் புரிந்து விடுகிறான், கர்த்தாவே நீர் போதுமானவருக்கும் அதிகமானவர். எனக்கு அத்தனை லிட்டர் டேங்க தாங்க, இத்தனை லிட்டர் டேங்க தாங்கன்னா கேட்கவே இல்லை ஆண்டவர். நீங்களே விடுறீங்க, ஓடுது. தோத்துற நான் அந்த தேங்க்யூன்னு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அது ஜெபம் தேங்க்யூ தான். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள்? இதுதான் கர்த்தர். இப்போ நீங்கள் வேற மாதிரி சிந்திச்சிங்கன்னா மாற்றி சிந்திக்க வேண்டும். உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். கிறிஸ்தவ சமுதாயம் பார்க்க தவறின ஒரு பெரிய இடம் மனது, வாய். இந்த 2ஐயும் ஆவிக்குரிய சமுதாயம் பார்க்கவில்லை. பெடி குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, சினிமா குட்டிக்கு போகக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். முடி எப்படி வெட்டணும், செருப்பு எப்படி போடக்கூடாது, தாடி இப்படி வளர்க்கணும், எல்லா பிரசங்கமே உங்களுக்கு தெரியும். ஆனால் மனதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, வாயை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. கத்த சொல்ல, இந்த 2க்குள்ள தான் மனுஷனுடைய பர்சனாலிட்டி என்னது இருக்குது. கவனியுங்கள், பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். எதை சொல்கிறோம்னு சொன்னால், ஆள் நல்ல உயரமாக இருக்கார், முடி சுருட்டையாக இருக்குது, மீசை கருப்பாக வச்சிருக்காரு, ஆள் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கார். அது பர்சனாலிட்டி கிடையாதுங்க, தெரியாவிட்டால் தெரிந்து விடுங்கள். அது அப்பியரன்ஸு, அது பார்வை. ஆனால் பர்சனாலிட்டின்னா என்ன தெரியுமா? த பர்சன் இஸ் யுவர் மைண்டு, யுவர் திங்கிங். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் நீ, என்ன சிந்திக்கிறாயோ அதுதான் நீ. ஆள் கருப்பாக கூட இருக்கலாம், ஆனால் உள்ள எண்ணங்கள் தேவனை போல என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆள் சக்கச்சவேன்னு இருக்கலாம், உள்ள எண்ணங்கள் தரமட்டமா என்ன செய்யலாம், இருக்கலாம். அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ உள்ள என்ன செய்யறாரு, உள்ள பார்க்கிறாரு எண்ணங்களை. அதான் ஞானியாகி சாலமோன் சொன்னான் நீதிமொழி 23, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படியே. அப்ப நீங்க யாரு, நீங்க உங்க பர்சனாலிட்டி என்னங்கன்னு சொன்னா, எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை பொறுத்தான் உங்க பர்சனாலிட்டி இருக்குது. என்ன சிந்திக்கிறீர்களோ அதையே பேசுவீர்கள், என்ன பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலம். மாறாத பிரமாணம் வேதம் அவிதமாக தான் போதிக்கிறது. அதனால தான் இந்த நாட்களில் கர்த்தாவின் மனதை மாற்றும். இந்த சிந்தனைகள் நம்முடைய வார்த்தைக்கு என்ன செய்யட்டும், ஒத்திருக்கட்டும். எல்லாம் நீர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் சொல்றாரு, மேலான ஒரு ஆசை இது. இன்னொன்னு நான் சொல்லுகிறேன், இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனை தேவனை போல மாற்றுவதற்கு. ஏன்னா இவன் தேவகுமாரன், குட்டி தேவன். ஆகவே மனிதனை தேவனை போல மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தான். மனிதன் தேவனை போல மாற வேண்டுமானால் எங்கே மாற வேண்டும்? மனதில், வாயில. கவனிங்க. ஆகவே ஒரு மனிதன் அருமையான மனதிலையும் வாயிலையும் எண்ணங்கள்லையும் வாயிலையும் மாற ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா
தேவனை போல மாறிட்டான், தேவ குமாரனை ஆகிவிட்டான். இப்ப ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இல்லை, சோகத்துக்கு பஞ்சம் இல்லை, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, மரியாதைக்கு பஞ்சம் இல்லை. கவனிங்கள் தேவனுடைய மக்களாகவே, மேலான ஒரு அழைப்பு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது ஓவோன்னு சேர்ந்து கூப்பாடு போடுறது இல்லை பாருங்க, தனிப்பட்ட ரீதியிலே அருமையானே கர்த்தரை தேடி, இந்த புஸ்தகத்தில் கர்த்தரை தேடி ஆவியானுடைய உதவியை தேடி மாறிக்கொண்டே போறது. ஒவ்வொருவரும் மாறும் பொழுது அபூர்வமான காரியங்கள் நம்ம மத்தியில் என்ன செய்யும், நடக்கும். நம்முடைய தேசம் சந்திக்கப்படும், நம்முடைய தேசம் மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான இது ஏதோ ஒரு பிரசங்கம் இல்லை பாருங்க. அருமையான பிரசங்க பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி இவர் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். அதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதான் பிரசங்கியுடைய மேன்மை. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி மாற்றுறது இல்லை, தன்னைத்தானே மாற்றுகிறது. இவர் மாறும் பொழுது சபை மாறும், சபை மாறும் பொழுது சமுதாயம் மாறும், சமுதாயம் மாறும் பொழுது தேசம் மாறும், உலகம் மாறும். கவனியுங்கள் தேவன் மக்களாகவே, இந்த நாட்களிலே வார்த்தையின்படி அருமையால் தேவனை என்னார்ந்து அறிந்து கொண்டு மனதை மாற்றுகிற ஒரு பெரிய அழைப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒரு பிரசங்காரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்காக அவர் பிரசங்கம் ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாராம். வேகமாக குறிப்புகளை எடுத்து கொண்டு இருந்தார். ஒரு சின்ன பையன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அவர் ரூமுக்குள்ளே. விரட்டி விட்டாலும் போக மாட்டேன்ட்டானாம் பாருங்க. அதனால இவனுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்தா தான் இவன் நம்மளை விடுவான்னு சொல்லி ஒரு உலக படத்தை எடுத்து கத்திரிக்கோலை வச்சு அப்படியே சதுரம் சதுரமாக வெட்டி எல்லாத்தையும் குழப்பி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அவன்கிட்ட கொடுத்தா, அப்பா அங்கே போய் இங்கே பாரு உலக படம் இந்த இருக்குது, இந்த உலகத்தை சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினாரான். இவர் யோசித்தாரான், இந்த நாளெல்லாம் உருட்டினாலும் அவன் சரி பண்ணிக்கிட மாட்டான், நாம் அதுக்குள்ளே பிரசங்கத்தை செய்யலாம், ஆயத்தம் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரான் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் காமன் நேரத்துக்குள்ள அந்த பையன் வந்துட்டானா, உலக படத்தை அவங்க அப்பாட்ட கொடுத்தானா. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சான் பாருங்க. யோசித்தார், நம்ம பையன் உலகத்திலே பெரிய ஜீனியஸாக இருப்பானா, என்னடா இது காமன் நேரத்துக்குள்ளே உலகத்தை சரி பண்ணிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டாரான், எப்படா அது நீ சரி பண்ணான்னு. அவன் சொன்னான், அப்பா உங்களுக்கு தெரியாது, இந்த உலக படத்துக்கு பின்னால் ஒரு மனுஷன் படம் இருந்துச்சு, அந்த மனுஷன் படத்தை காதோட காது வச்சு மூக்கோட மூக்கு வச்சு ஒட்டினா உலகம் சரியாயிடுச்சுன்னு சொன்னான். அப்போ தான் இவர் யோசித்தாராவோ, நமக்கு ஒரு புது பிரசங்கம் கிடைச்சிருச்சு, மனுஷா ஒன்னே சரியாக்கு, உலகமே என்ன செய்யணும், சரியாயிரும். உலகத்தை மாத்திரக்கு நீ பிரயாசப்படாத, ஒன்னே மாத்திரக்கு நினைச்சு பிரயாசப்படு, நீ சரியாகும்போது உலகம் சரியாயிரும். அவர் மற்ற பிரசங்க குறிப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாளில் போய் மகன் பிரசங்கத்தை பண்ணிட்டாராம் பாருங்க. மனிதா உன்னை சரியாக்கு, உலகம் என்ன செய்யணும், சரியாயிரும். இந்த காலவில் நான் சொல்றேன், மனிதா உன்னை சரியாக்கு, மனதின் எண்ணங்களை சரியாக்கு, வாயின் அறிக்கையை சரியாக்கு, எண்ணங்கள் அருமையான தேவனை போல இருக்கட்டும், அவரை சரியாக அறிந்து கொள், அவ்விதமாக செய்வாயானால் உடைய குடும்பம் வாழும். பிரசங்கல்ல இது உண்மை. சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு இவ்வளவு அங்கலாய்ப்போடு இருக்கிற உனக்கு காரியங்கள் சாதாரணமாக சித்திக்கும். கவனியுங்கள், இது போராடி கடவுளை மாத்துறது இல்லை, நம்மை மாத்துகிறது. தேவனுடைய மக்களே, கடவுளுக்கு மாற்றமே தேவையில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு நம்முடைய அழைப்பு என்னன்னு கேட்டா, கர்த்தாவின் மனதை மாற்றும், உண்மை இன்னார் என்று சரியாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். காரணம், எங்க பார்த்தாலும் கர்த்தர் கடூரமானவர் எண்ணத்தெல்லாம் மக்கள் இன்றைக்கு கூடி கூடி கைகோர்த்து கர்த்தரை மாத்துறதுக்காக போராடி ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் பார்க்கற, பாப்பா நிறுத்துங்க, ஓல்டான். நீங்க கையை விட்டுட்டு புஸ்தகத்தை நினைச்சிங்க எடுங்க, எடுத்து கொஞ்சம் உபாசம் இருக்குன்னா இருங்க, கதவை அடைச்சிக்கிட்டு கர்த்தாவை உண்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படி எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லாருடைய மனதும் தேவ அன்பினால் நிறையும் பொழுது, இந்த தேவன் அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற அறிவு விசுவாசிகளுக்கு ஊழியக்காரருக்கு வரும் பொழுது தேசம் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். காரணம், தேவன் நம்ம நன்மை நினைக்கிற காட்டணும் 1000 மடங்கு அன்பாகவே இருக்கிறார். ஓ மேல எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், இந்த குடும்பத்தின் மேலே அன்பாக இருக்கிறார், இந்த பிள்ளைகள் மேலே அன்பாக இருக்கிறார், என் தொழில் மேலே அன்பாக இருக்கிறார். அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை தேவனிடத்தில். கவனிங்க, ஆகவே கேள்விகள் எல்லாம் தூக்கி எரியணும். கர்த்தரை பற்றி ஒரு கேள்வி இருக்கக்கூடாது மனதில். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த நேரம் நான் உபவாசலாம் இருப்பேன் பாருங்க, அதுதான் எனக்கு படிச்சு கொடுத்துருந்தாங்க, கடுங்காப்பி உபவாசம். எனக்கு கேள்வி எல்லாம் கேள்வி, பால் கூட ஊற்றிட்டோமா,
குறைச்சி ஊத்தனமா, இதுதான் கேள்வி. பாருங்க, ஒரு கர்த்தரை பற்றி ஒன்றும் தெரியாது, பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒரே கேள்வி, பாது ஆண்டவரே கூட ஊத்திட்டே மன்னிங்க. ஆனால் 101 கேள்வி கர்த்தரை பற்றி மனசில். உபாசம் தான், கடுங்காப்பி தான். ஆனால் கர்த்தரை பற்றி 101 கேள்வி. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானோடு பேச ஆரம்பித்தார். மகனே, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம், உன்னுடைய உபாசங்கள் எல்லாம் என்னை மாத்திரக்காக தான் நீ பண்ணிட்டு இருக்க. தேவை மாற்றம், உனக்கு தேவை, எனக்கு தேவை இல்லை. நான் மாற மாட்டேன். இனிமேல் கவனிங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கற்றுக்கொண்டு மாற ஆரம்பித்தேன். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை பற்றி எனக்கு ஒரு கேள்வியும் மனதில் இல்லை, ஒரு கேள்வி மனதில் இல்லை. அவர் அன்பாகவே இருக்கிறார். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இல்லை. பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறது என்றால், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனுக்கு ஆதாம் இடம் கொடுத்தபடினாலே உலகத்தை குட்டி நரகமாக்கிட்டான் பிசாசி. ஆதாம் அதுக்கு கை கொடுத்தான். உலகத்தில் தீமையில் இருக்கிறது, ஆனால் கர்த்தர்ட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் நல்லவர், அவர் தகப்பன். ஏதேன் தோட்டத்திலையும் அவர் தகப்பன் தான், இன்றைக்கும் அவர் தகப்பன் தான், என்றைக்கும் அவர் தகப்பன் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். தகப்பனுடைய உள்ளம் அதுதான் நம்முடைய தேவனுடைய உள்ளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தரிடத்தில் ஆதாம் அப்பான்னு வந்தான். பாருங்க, அவர் மகனேன்னு வந்தார். பகலின் குளிர்ச்சியான வேலை என்பது விடிய காலம் கிடையாது. எபிரேய மொழியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அது மாலை வேலை என்று எழுதப்பட்டிருக்குது. அது என்னமோ கர்த்தருக்கு மாலை வேலை தான் பிரியமான வேலை போல் இருக்குது. பாருங்க, அந்த வேலையை சூஸ் பண்ணி பரலோகத்தை விட்டுட்டு ஆதாமை சந்திக்கும்படி ஒவ்வொரு நாளும் தேவன் வந்தார். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறது எங்கன்னு சொல்லி, அந்த மலையில் போனால் கண்டுபிடிக்கலாமா, இங்கே உபவாச கூட்டம் இருக்கான் அங்கே போனால் கண்டுபிடிக்கலாமான்னு மக்கள் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனை தேடி கடவுள் வந்தார். வேதம் அப்படி சொல்லுகிறது. கவனிங்க. ஆகவே தேவனுடைய அன்பின் உள்ளத்தை இந்த நாட்களிலே புரிந்து கொள்வது நமக்கு நல்ல பலனை தரும். தேவனுடைய மக்களே, பாருங்க, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:12. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய குமாரராகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய குமாரரை பற்றி பேசிட்டு இருக்கோம். இஸ்ரவேல் என்னுடைய பிரியமான குமாரன் கத்த சொன்னாரு. இன்னைக்கு நான் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலாக இருக்கிறோம். எப்படி இது நடக்குன்னு சொன்னா, இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று ஒரு மனிதன் அழைப்பு கொடுக்கும் பொழுது, அருமையானவர்களே, இவன் தேவனுடைய குமாரராகிறான். பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு அங்கமாகிறான் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய மக்களே, வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி தேவன் என்ன செய்தார்? முன்குறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தேவன் நம்மை முன்குறிக்கவில்லை. அறிவால முன்னாலே அவர் நம்மை குறித்து வைத்தபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மக்களை எதற்காக அவர் முன்குறித்தாராம்? நம்மை அவருடைய குமாரராகும்படி தேவன் என்ன செய்தாரு? முன்குறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இவைகள் தான் தியானம், இவைகள் தான் அந்த மனதை அருமையானவர்களே, நல்ல ஒரு மனதாக அருமையானவர்களே, நல்ல மனிதன் இன்னைக்கு சொல்றாங்க. யார் நல்ல மனிதன்? தேவனுடைய எண்ணங்களால் நிறைந்திருக்கிறவன் தான் நல்ல மனுஷன். கவனிங்க. ஆகவே கர்த்தர் என்னை பற்றி அருமையானவர்களை சிந்தித்து ஒரு திட்டம் வச்சாராம். அது என்னன்னு கேட்டா, இவன் இஸ்ரவேலில் ஒரு அங்கமா இருக்கணும், தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையா இருக்கணும், என்னுடைய குமாரனா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் முன்கூட்டியே அநாதி காலத்தில் இந்த திட்டம் போட்டு அருமையானவர்களே என்னை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மக்களை எப்ப இருந்து அவர் திட்டம் போட்டார் பாருங்க. வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, வாசிங்க, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார். எப்போ உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு? நாம பாருங்க ரசிக்கப்பட்டு 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். அவர் சொல்றார், நீ என் பிள்ளையாயி பல 1000 ஆண்டுகள் ஆச்சு, அன்னைக்கே இருந்து திட்டம் போட்டு வச்சிருக்கேன், கண் வச்சிருக்கேன். அப்பே இருந்து திட்டம் போட்டு அதுக்குரிய வழிவகைகள்லாம் வகுத்து ஏதோ ஒரு வழியிலே நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நான் தான் வழியை என்ன செய்தேன்? உருவாக்குனேன். தற்செயலாய் நீ ரட்சிக்கப்படவில்லை. என்னுடைய அநாதி தீர்மானம். அன்மையால கவனியுங்கள். ஆகவே அநாதி காலத்திலிருந்தே
தேவன் நம்மேலே அன்பு வைத்து அவருடைய குடும்பத்தில் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம அப்பாவாக இருக்கணும், நாம் அவர் பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு எல்லா காரியங்களையும் அவர் செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேகர் அருமையான முள்ளே கர்த்தரை அறியாத அந்தகாரத்துக்குள்ளே ஆண்டாண்டு காலங்கள் வாழ்ந்தவர்கள். உங்களுடைய முன்னோர்கள் கர்த்தரை விட்டு வெகு தூரத்தில் இருந்தவர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை முன்குறித்து அதற்கு ஏற்ற வழிகளை வகுத்து கர்த்தர் நினைச்சிருக்காரு, இழுத்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நினைச்சு தோத்திரம் பண்ணணும். எப்போது இந்த நினைவு அருமையான்மர்களே நம்மை தெய்வீகமானவர்களாய் மாற்றும். தெய்வீகம் என்பது தாடியை வளர்த்துக்கிறதும் செருப்பு கழட்டி போட்டுறது இல்லை, உள்ள மனதில் தான் எல்லாமே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களே, இங்க பாருங்க, யாருக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். மறுபடியும் வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்னே யாருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நினைத்தார், தெரிந்து கொண்டார் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் பிசாசுமானா இருந்தேன். தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூலோகத்துக்கு எனக்காக அனுப்பினார். அவர் இயேசுனார்ட்டு சொன்னார், ஹாரிஸ் பிசாசுமானா இருக்கான், அவனுக்காக நீ இந்த பூலோகத்தில் என்ன செய்யணும், போக வேண்டும், மரிக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும். அவன் ஓ மூலமா ஒரு தேவகுமாரனா என்ன செய்யணும், மாற வேண்டும். இதெல்லாம் பெரிய திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுனுடைய கல்வாரி பாடுகள், தியாகம், அவர் கொடுத்த கிரையும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நான் இன்றைக்கு தேவகுமாரனா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். என் பாவ அறிக்கை இல்லை, என் ஜெபம் இல்லை, என் முழங்கால் இல்லை. தேவனுடைய அநாதி அன்பு, அவருடைய திட்டம். மடியில் இருக்க செல்ல குமாரன் அருமையான எனக்காக தேவன் அனுப்பி அவரை பாடுபடுத்தி கல்வாரி சிலுவிலே அலற வைத்து அருமையான்மலே என்னை தேவகுமாரனாக மாற்றி இருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக என்னை தேவனுடைய குமாரனாக மாற்றிக்கொள்வது தேவனுடைய அநாதி திட்டமாக இருந்தது. எதுக்கு? எனக்கு கசப்பு கொடுக்குறதுக்கா? இல்லை, கசப்பை மாற்றி இனிப்பை கொடுப்பவருக்கு. முன்னால பிசாசுமானா இருக்கும்போது கசப்பில் இருந்தேன், இன்றைக்கு இனிப்பு. முன்னால இடுக்கத்துக்குள்ள இருந்தேன், இன்றைக்கு விசாலம். முன்னாலே தீமைக்குள்ள இருந்தேன், இன்றைக்கு நன்மை. அத்தனையும் அருமையானே தேவன் அவருடைய அநாதி திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இதெல்லாம் சிந்தித்து எழுதுறார். பாருங்க, வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, அருமையால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை, பிசாசு பிள்ளைகளா இருந்தோம். ஆனா தேவன் அவருடைய முன் குறிப்பினாலே உலக தோற்றமாக நம்ம முன்குறித்து அருமையானே அவர் சொன்னாராம், நீ என்னுடைய சிரேஷ்ட குமாரன், நீ எனக்கு பிரியமானவன், இயேசுவின் மூலமாய் நீ எனக்கு பிள்ளை, என் குடும்பத்தில் ஒரு அங்கம், உனக்கு உரிமை இருக்கிறது. இஸ்ரவேல்ங்கிற காணியாட்சிக்குள்ள நீ இருக்கிற இந்த குடும்பத்தில் உனக்கு உரிமை இருக்கிறது. அருமையானே தான் கர்த்தருடைய சத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் அப்போஸ்தலன்லாம் பாருங்க, ஒரு ஊழியக்காரன், சும்மா பிரசங்கம் பண்ணல அவங்கெல்லாம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரருக்கு பாருங்க, என்னத்தையும் எடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணணுங்கிற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, அருமையான உள்ள ஒரு பெரிய வெளிப்படுத்தலோடு பேசுகிறாரு. நம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகி தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்கள், அங்க யோவான் 3:16 இவர் தான் சொன்னாரு, எவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். எவ்வளவுன்னு கேட்டா இவ்வளவு மேக்சிமம், இதுக்கு மேல அன்பு கூற தேவனால் என்ன செய்யாது, முடியாது. அவ்வளவாய் அன்பு கூர்ந்துதான் உன்னைய தேவனுடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு. இதெல்லாம் நினைக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வந்தா நம்ம பிரச்சனைகளை ரொம்ப சுமந்துட்டு வந்து கொட்டுகிற ஒரு நிலை மாறிவிடும். எவ்வளவு பெரிய திட்டம், எவ்வளவு பெரிய முன்குறிப்பு, எவ்வளவு பெரிய யோசனை, எவ்வளவு பெரிய அன்பு என்னை பற்றி. என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்ன நான் கொடுத்தேன்னு சொல்லி அவர் என் மேல அன்பு கூர்ந்தார். கவனிங்கள் தேவன் மக்களே, ஆகவே தேவனுடைய அன்பு இவ்வளோ பெரிய அன்பு, அதை நினைச்சு அவர் சொல்றாரு. இப்போ இந்த அன்பு பற்றி நம்ம சிந்திக்கும் போது இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அது ஒன்றும் இல்லை. பிசாசு நம்முடைய விசுவாசத்தை அருமையான தளர்த்துறதுக்காக, அசைக்கிறதுக்காக, சோர்ந்து போறதுக்காக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவன் செய்கிறான். இது அவனுடைய உலகம், அருமையானே அவன் அதிபதியா இருக்கிறான். ஆகவே இவைகள் வெளியே இருக்கிறவர்களுக்கு வருகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். வெளியே இருக்கிறவன்ட்டு இந்த பிரச்சனைகள் வர்றதை காட்டணும். நமக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்க அவன் விரும்புகிறான். காரணம், வெளியே இருக்கிறவன் அவன் கட்சியில் இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட போய் நேரத்தை செலவழிக்கிறது சாத்தானுக்கு வேஸ்ட்டு. அவன் நேரம் பூராவும் இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு நேரம் தான் என்ன செய்யிருக்கிறது, திரும்பி இருக்கிறது. கவனம் பூராவும், திட்டங்கள் பூராவும் உங்கள் எதிராளியாய் பிசாசான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தேவனுடைய குடும்பத்தை சுற்றி என்ன செய்கிறான், அலைகிறான். ஒருத்தர் சொன்னார், நான் செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கேன், வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கேன், பிசாசி என்கிட்ட வந்தான் நீங்கள் எப்படி சொல்ல போச்சுன்னு சொன்னார் பாருங்க. சண்டைக்கே வந்துட்டார் அவர் பிரச்சனையார். நான் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஏசுனார் 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் பிசாசி என்ன செய்யிட்டான், வந்துட்டான்னு போட்டிருக்கு. இவர் செவ்வாய் உபவாசம் இருக்காராம், பிசாசி இவர்கிட்ட நினைச்ச மாட்டானா, வரமாட்டானா? என்ன நம்பிக்கை பாருங்க செவ்வாய் மேலே, உபவாசத்து மேலே. புத்தகத்தை பற்றி எந்த வெளிச்சமும் இல்லை பாருங்க. ஆகவே செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கலாம், வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கலாம், பிசாசு வருவான். என்ன பாஸ்டர் கேட்குறக்கு அவ்வளவு நல்லா இல்லையே, வருவான். எதிர்த்து நெருங்களை என்ன செய்வான், ஓடி போவான். வரமாட்டான்னு போடல, பைபிளை கரெக்டாக சொல்லணும். அது வருவான்னு போட்டிருக்கு. ஏது நாட்டே வந்தா நீங்க மாத்திரம் 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாங்க. அருமையான விரட்டி அடிச்சார், ஓடிட்டான். எப்படி விரட்டி அடித்தார்? வார்த்தையின் மூலமா அனுசிதாரு, விரட்டி அடித்தார். ஆகவே ஒரு விதத்தில் ஜபத்தை காட்டிலும் வார்த்தை முதலிடத்தை பெற்றிருக்கிறது. கவனிய, அதுதான் வார்த்தை இந்த நாட்களில் குடும்பத்தில் தூக்கி தலைமையில வைக்கணும். எனக்கும் சேர்த்தா நான் சொல்றேன், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் அருமையான வார்த்தை தலை சிறந்த இடத்துல இருக்குமானால் ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டோம், பாதுகாவலுக்கு தப்ப மாட்டோம். அநேக கண்ணீர் ஜபங்களுக்கு தப்பித்துக் கொள்வோம், தேவையில்லாமல் போயிடும். கவனிங்க, நேரம் வார்த்தையை கவனிக்காம எந்த நேரம் கண்ணீர்னு இருக்காங்க. எந்த நேரம் கண்ணீர் இல்லை, எந்த நேரம் வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், எந்த நேரம் வார்த்தை, எந்த நேரம் வார்த்தையை பற்றி சிந்தனை, வார்த்தையை பற்றிய பேச்சு, வார்த்தையை பற்றிய கவனம். அதை விட்டுரும் போது வார்த்தையை பற்றிய மனஸ்தாபம். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் கொடுக்கல, சாரி லார்ட். அங்க இருக்கணும் எதை எடுத்தாலும். அது நல்ல ஒரு சீம் என்று கருத்து சொல்லுகிறார். அருமையான தேவன் மக்களை கவனிங்க. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். வாசிக்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரனாய் இயேசு அநேக சகோதரருக்குள்ளே மூத்த குமாரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறிச்சிட்டாராம். அருமையால எதுக்கு முன்குறிச்சாருன்னு சொன்னா, இந்த இயேசுவின் சாயலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். மூத்த குமாரனுடைய சாயலாக இளைய குமார் எல்லாரும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. அவரை போல சிந்திக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல செயல்பட வேண்டும், குட்டி தேவர்களாய் இருக்க வேண்டும் என்ற முன்குறிப்பை தேவன், பிதாவாகி தேவன் உன்னை பற்றி வச்சாரு. கவனிங்க. ஆகவே இயேசுங்கிற அந்த அச்சுக்குள்ள இருந்து நம்மை வணைந்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மக்களை கவனிங்க. இன்னைக்கு சாத்தான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ 21 நாள் உபவாசம் இருந்து என்ன கடவுளை மாதிரி நினைச்சிருவ, மாறிடுவேன்னு சொல்றான். 21 நாள் உபவாசம் முடிச்சவனு சொல்றான், 41 நாள் உபவாசம் இருந்தா நீ கடவுளை மாதிரி நினைச்சிருவ, மாறிடுவேன்னு சொல்றான். பைபிளில் போட்டிருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பொய் பேசும்பொழுது சொந்தத்திலிருந்து என்ன செய்யறான், எடுத்து பேசுறான். உபவாசம் உங்களை தேவனுடைய குமாரா மாற்ற போறது இல்லை. அவருடைய அநாதி அன்பு, அவருடைய திட்டம். கல்வாரி சிலுவையிலே இயேசுவை அருமையானவர்களை பாடுபடுத்தினாரே, அந்த அவருடைய செயல் மூலமாக நீங்கள் தேவகுமாரா என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வணையப்பட்டிருக்கிறீர்கள். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் மதிக்கிறோம் கர்த்தாவே, முதலிடம் தருகிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி இன்னும் பிரகாசமான மனக்கங்களை எங்களுக்கு தருவீராக. அன்பின் ஆழம் நீளமாக உயரத்தை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்வீராக. எல்லா பிசாசுடைய பிரச்சனை கர்த்தாவே காலுக்களை போட்டு மிதிக்கும்படி எல்லாருக்கும் நீர் தைரியத்தை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. எல்லா தைரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் மிதிக்கிறோம், எழுப்பலாக்குகிறோம், கட்டுகிறோம். அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே மக்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்படுகிறோம். தேவ அன்பு, அநாதி அன்பு, அற்புதங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடப்பிப்பதாக.
அன்பே பெரியது நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. அதை உறுதிப்படுத்தி காண்பிப்பீராக. அப்படி செய்ததற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.